ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆரஞ்சு மீட்டர் எனக்கு பார்க்க போகிற ப்ராங்க் வந்து ஃபோட்டோஷாப் ப்ராங்க் தான். ஸோ ஆக்சுவலாக நண்பர் யார் நல்லா தெரியும். நம்ம சோஃபா கடை ப்ராங்கில் வந்து நம்மளை பயங்கரமாக சோதிச்சார். ஸோ அந்த நண்பரோட ஷாப்பு தான் அது. ஸோ அவரோட கடையில் ப்ராங்க் பண்ணுறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாரு வந்திருக்கோம். ஸோ எனக்கு ப்ராங்க் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராங்கை யாரை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டிக்டாக்கர்ஸ் 2 பேருங்க. ஒருத்தர் சிங்கம் மாதிரிலாம் முடி வச்சிருப்பார், அவர் தான் அப்புறம் சிங்கம் மாதிரிலாம் அப்படியே சிங்கம் மாதிரியே இருப்பார் முடி வச்சுட்டு. ஸோ அவரையும் இன்னொருத்தர் வந்து பேரா ஜோடியாக டிக்டாக் பண்ணுவார். நீ நான் நல்லா பண்ணிட்டு இருக்காராம், பெரிய ஆளாங்க. அவரு 2 பேரையும் வச்சு செஞ்சிடணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வச்சு செஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குது, கடையோட பேர் என்னன்றது அவர் சொல்லுவார். இங்கே மீஞ்சூரில் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ஸ்டுடியோன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். வெட்டிங் மற்ற எல்லா ஈவெண்ட்ஸும் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். மீஞ்சூரில் இருக்கவங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சிறப்பான சலுகைகள்லாம் இருக்குது. என்ன ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே, ப்ராங்க்குள்ளே போயிடலாமா ப்ரோ? போயிடலாம். ப்ராங்க்குள்ளே போயிடலாம். ஜோசா தெரியுது என்ன போட்டோ ஃப்ரேம் கொடுத்துருங்க. கப்பிள்ஸ் கப்பில் ஏய் தம்பி ஜோஸ் இல்லையா? கேக் வர மாட்டீங்களா? ஏய் இங்க கேக் வரதுனால நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீங்க போட அப்படியே உள்ள வரீங்க. ஏய் ஸ்டுடியோல ஆல்ரெடி சொல்லிட்டு நான் போட்டோ எடுக்கிறதுக்கு. எந்த ஸ்டுடியோல? இந்த ஸ்டுடியோல ஸ்டுடியோலயா? போட்டோ எடுங்க ப்ரோ. போட்டோ எடுங்க. நிறைய போட்டோ எடுத்துட்டு போங்க. எது நல்லா நிறைய போட்டோ எடுங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸா? பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து வடபள்ளியில். எப்போ கொடுத்தீங்க? உட்காருங்க. ஒரு வாரம் ஆகுது. இப்போ பின்னாடி தான் வச்சிருப்பாரு. 1 வாரம் ஆகுதா ப்ரோ? நீங்கள் டிக்டாக்ல வருவீங்களா? நீங்கள் தானே இது பிரதர்? இங்கே தான் இருக்கீங்களா வீடு? அப்படியா? இது அக்கா கூட சேர்ந்து பண்ணுவீங்களே? என்ன மச்சான் அதானே? அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் நான் தான் போட்டேன், ஃபாலோ பண்ணுறேன் நான். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியல, எனக்கு உங்களை தெரியுது. என்ன கப்புள் பிரதர் நீங்கள்? இந்த கப்புள் டீ கப்பா? இல்லை கப்புள் நீங்கள் உட்காருங்க. முன்னாடி வராங்க, அதெல்லாம் முடியெல்லாம் வச்சு வந்துடுறாங்க. பார்த்துங்க, மேலே சொல்லாமல் கேட்காமலாம் வந்துடுறாங்க. முடி வந்த வீட்டில் ஏதாவது யாரை சொல்கிறேன் நீ? இன்னொரு அண்ணன் வந்திருந்தாரு, ஜெகன் சொல்கிற அண்ணன் இருக்காரு, திறந்து வீட்டில் அந்த மாதிரி வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க. ஏன் ப்ரோ இப்போ ஃபாலோ பண்ணுறேன், எப்படி கலாய் பண்ணேன்னு? இல்லை அவங்க அழகாக இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. இல்லை அவங்க அழகாக இருக்காங்க சொல்ல, நீங்கள் அசிங்கமாக சொல்ல பிரதர். எந்த கப்பில் போடுற மாதிரி ஃப்ரேமா இல்லை ஓட்ட ஃப்ரேம் ப்ரோ? ஓட்ட ஃப்ரேமா? ஃப்ரேமில் ஓட்ட இருக்குங்க, மேலே இருக்கும், ஆணியில் மாட்டுறது. என்ன ப்ரோ சொல்லுங்க. படத்தை கொடுக்குற மாதிரி மாடலிங் சொல்லியிருந்தேன் நான் அவர்கிட்ட. அதானே அவர் புதுசாக சேர்ந்துக்கிறா. மாடல் வைக்கிறீங்களா? மாடலிங்கா? மாடலிங் ஃபோட்டோ எடுக்கணும். மாடலிங் ஃபோட்டோ பசுமாடா தலைமாடா? பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கணுமா? உட்காருங்க. எவ்வளோ நேரத்தில்? 34 மணி நேரம் ஆகும். பாஸ்போர்ட் சைஸ் 5 நிமிஷம் தான் பிரதர். அவளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன? அர்ஜென்ட்டா? அவ ஒரு பண்ணுங்க, நீங்கள் பைக்கில் போயிட்டே இருங்க, பின்னாடி ஒரு பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டே வரவா? நீங்கள் அவர் கூப்பிடுங்க, ஜோசா கூப்பிடுங்க. ஜோசாண்ணா இல்லைங்க, அங்கே செவரு தான் இருக்குது. அதான் இல்லைன்னு தெரியல, அப்புறம் கூப்பிடுங்களேன். எங்கே கூப்பிடுங்க? தெரியாது, இந்த ஃபீல்டு புதுசு. நான் யாருக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? உங்களுக்கு எடுக்கணுமா மாடலிங் எடுக்கணுமா? எங்கே இருக்கா அவ? இங்கிலீஷ் தெரியாதா? இல்லை தெரியாது. அவ எங்கே இருக்கா சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். இல்லை என்னன்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன். ஏய் மாடலிங் ஃபோட்டோ எடுக்கணும்டா. யாருங்க அவன் மாடலிங்க? யாவங்க அவன்? மாடலிங்னா அந்த படத்துக்கு வில்லனுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி எடுத்து தரேன். மாடலிங் தெரியாது, ஃபோட்டோ கொடுக்கணும். சினிமா ஆஃபீஸில் ஃபோட்டோ எடுக்கணும். என்ன இருக்குண்ணா காமெடிக்கா? ஏன் பிரதர் டென்ஷன் வரீங்க? உங்களை ஃபாலோ பண்ணுறேன் பிரதர். நான் டிக்டாக் மட்டும் ஜாலியாக இருக்கேன், ரொமான்டிக் லுக்கு அப்படி விடுறீங்க. நான் பார்த்தேன், நான் டிக்டாக்ல மட்டும் அப்படி விடுறீங்க. என்கிட்ட மட்டும் என்ன எடுங்க? எடுக்கிறேன். உட்காருங்க எடுப்போம். பாஸ்போர்ட் சைஸா சாம்பிள் சைஸா? காமெடி பண்ணாது ப்ரோ. எடுத்து வச்சிட்டு போட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஃப்ரேம் தெரியல போட்டோ? ஆமா அது கொடுத்துருக்கேன். அப்ப எடு. ஃப்ரேம் 10க்கு 15 பார்த்தீங்கன்னா பேனர் கடைக்கு வாடகை கொடுத்துருக்கோம். சின்ன போட்டோ எடுக்கணும் ப்ரோ. சின்ன போட்டோனால உள்ள மிஷின்ல இருந்து கை விட்டு எடுக்க முடியும் பிரதர். எடுத்தா தான் பிரதர் வர முடியும். அவ்வளவு அவசரம் என்ன பண்றது? இப்போ அஜெண்டா போணும் ப்ரோ. அஜெண்டா வருதுன்னா வாலி கக்கூஸ் வாலி இருக்கிறது மேலே போங்க. மேலே இப்படி போயிடாதீங்க, பூட்டு போட்டுருக்கோம். சாவி அங்கே எடுத்துன்னு போங்க. ஒரு போட்டோ எடுத்து அர்ஜென்ட்டா வருதுன்னா எப்படிங்க போட்டோ எடுக்க? சேர் நாரி போயிடாதா? இது நிறைய இருக்கு, போட்டோ ஃப்ரேம் நிறைய இருக்கு. எந்த ஃப்ரேம்னு தெரியல ஆக்சுவலா. எங்க இந்த இது கிடையாது. அழகா இருக்காங்க பாத்துங்க 2 பேருமே. யாரோட ஆளு? இது ஆல்பம் ப்ரோ. இது ஆல்பம் தாங்க, இது ஃப்ரேம் கிடையாது. இது உள் டைம் ஆகுது ப்ரோ. நான் போணும் ப்ரோ. எங்க போணும்? மேரேஜ் போணும். ஆமா, அப்படியே குதிரை ரேஸுக்கு போறாரு. போனவரு ஜெயிச்சிருவார், தங்க காப்பி வாங்கிடுவாரு. பார்த்த காமெடியா தெரிஞ்சு முடியும்.
இல்ல அப்படி கிடையாது. மொட்டராஜ் கூட பாருங்க வில்லன் மாதிரி ஆனா ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. அதவே இருக்குமா ட்ரை பண்ணேன். முடி அந்த பக்கம் போடுங்க, மூஞ்சி மறைக்குது. போட்டோ ஃப்ரேம் எடுத்து கூட எல்லாம் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எங்க இருக்கு கேளு. ஏங்க டிக்டாக்ல டீசெண்டா பண்ணீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நல்லா இல்ல, வாய் அதிகமா இருக்குல்ல. உங்களை பஞ்சர் ரசிச்சு வச்சிருக்கேன் நான். கொடுப்பற வாய் அசி நல்லா இல்ல பிரதர், ஆனா நீங்க யார் யாரை கொடுத்தீங்க எனக்கு தெரியும். நான் கமெண்ட்ல சொல்றேன் அக்கா கிட்ட. அது கொடுத்துருக்கீங்க தானே. சாம்பிள் போட்டு 2 எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா லைட் செட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, லைட் செட் பண்ண லேட் ஆகும். அண்ணா வந்தாலும் வந்துருவாரு. மேக்கப்ல போகணும். அதான் நான் சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் சார். எனக்கு ஓகேன்னா மேக்கப் போட்டு உள்ள ரூம் இருக்கு, மேக்கப் போட்டு பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா? எவ்வளோ நேரத்தில் முடியும்? நீங்க தான் போய் சொல்லணும். 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துருங்க. தண்ணி இருக்குது. எவ்வளவு நேரம் முடிச்சு இங்க உட்காந்து நாரி போயிடுங்க. என்ன கக்கூஸ்ல உட்காந்து சொல்றீங்களா? அர்ஜென்ட்லாம் நான் வெயிட் பண்றேன். அப்போ வெயிட் பண்ணி பிரதர் கொடுங்க பிரதர். அப்போ எவ்வளோ நேரத்தில் வரேன்? ஃபோட்டோ எடுக்கணும். அப்படியே 32 ரோல் எடுத்து தள்ளி வருது. ஃபோட்டோ உட்காருங்க. 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 சேர் எடுக்க மாட்டோம், பயப்படாதீங்க. எடுத்து தரேன். ஜாலியாக பேசுங்க. நாங்கள் 2-3 தடவை கேட்டிருக்கேன். அண்ணா ஃப்ரெண்டு சொன்னாரு. ஜாலியா பேசுறதுக்கு கூட அவன் பொண்ணா இருந்தா பேசுறீங்க. நான் உள்ள போய் படம் கட்டு வந்துடுறேன். அப்போ பேசுறீங்களா? இல்ல பொண்ணா இருந்தா பேசுவேன் அப்படின்றீங்க. எனக்கு கூட அழகா இருந்தா பேசலாம் பார்த்தேன். இப்படி இருக்கு வந்துட்டீங்க. என்ன பண்றது? என்ன ஃப்ரேம் கேட்டீங்க? என்ன ஃப்ரேம்? போட்டோ சைஸ் சொல்லுங்க பிரதர். நீ காமெடி பண்ணுகிறீங்க இங்க உட்காந்துன்னு. எங்க உட்காந்துங்கன்னு? ஆமா, இது அப்படியே கலக்க போகுது. யாரு மேட உட்காந்து காமெடி பண்ற அட்ரா 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 அப்படின்னு ஒரு இவரோட. சரிங்க, யார் இருக்காங்க சிரிக்கிறதுக்கு? கால் மேல கால் போடுங்க. அந்த கால் அந்த கால் இது அதே போடுங்க, அதே போடுங்க. சும்மா ஒரு ஜெனுனான ஒரு லுக்கு. ஆடி ஆடி ஜெனுனான ஒரு லுக்கு. ராயலா. அங்க யார் பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டோ ஃப்ரேம் கிடைக்குமா கிடைக்காது? எனக்கு போட்டோ ஃப்ரேம் கிடைக்கும் பிரதர். அங்க ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு போங்க. நீ ஃபோன் பண்ண அவனுக்கு. அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு போங்க. சும்மா அவனுக்கு ஃபோன் பண்ணியா நீ? யாருக்கு? லூஸ்ல பேசினீங்க. அவனுக்கு ஃபோன் போடு. உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம் தானே வேணும்? ஆமா. அங்க இருக்கு, எடுத்துட்டு போங்க. இந்த 2 பேர் அழகா இருக்காங்க, எடுத்துட்டு போய் மாட்டி வைங்க. நல்லா ஜெனுனா கொடுங்க. கால்ல சாணி வச்சிட்டீங்களா? அப்படி இருக்குது மூஞ்சி. டேய் லூஸ் மாதிரி பேசுங்க. மூஞ்சி அப்படியே இருக்கு. நல்லா போடா கொடுங்க. எதுங்க ஃபோன் பண்றா? ஏண்டி அத எந்த ஊர் நீ? எந்த ஊர் நீ? நான் மணல் பக்கத்துல. எங்கயா வந்தா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. வெளிய போக மாட்டேன். மத்த நீ ஃபோன் பண்ண கூடு. இல்ல 6 மணிக்கு காலையில வெளிய போயிடுவேன். கண்ணாடி பார்த்தாலும் சரி சொன்னீங்க. ஆமா சரி. கேமரா எங்க வச்சீங்க? இல்ல கண்ணாடியில அப்படி கிளிக் பண்ணிட்டேன்னா இங்க இருந்து அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நீங்க தான் ப்ரோ இங்க முன்னாடி வரணும். இல்ல தெரியுதான்னு பார்த்தேன் பிரச்சனை. நல்லா தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன். தெளிவா தான் இருக்கீங்களா? முன்னாடி வரணும்ல. அப்ப முன்னாடி வந்துடுறேன். எடுத்துருவோமா? இந்த மாதிரி கப்பில் கொடுத்துருக்கீங்களா? எந்த மாதிரி கப்பில் கொடுத்துருக்கீங்க? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீ கப். நான் குடிச்சு கழுவி வச்சது. இது உள்ள பார்த்தீங்கன்னா இஞ்சி காப்பி போட முடியாது குடிச்சேன். குடி காப்பி குடிக்கலாம். இல்லை பிரதர், இல்லை இல்லை. பறக்கும்போது எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தேன். கொஞ்சம் வளர்ந்துட்டேன் பார்த்துங்க. பறக்கும்போது கத்திக்கிட்டே இருந்தேன். கோவம் இப்படிதான் பிரதர். இப்படிதான் டார்ச்சில் அந்த ஃப்ரேம் ஒத்திக்கு போட்டு உடச்சு நேற்று நைட் நான் ஆனால் ரெடி பண்ண போயிருக்கேன். ஆனால் இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தனால சொல்லிட்டு தப்பா நினச்சிக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க. அப்படி இருந்துச்சு என் கண்ணுக்கு. பார்த்து பேசுங்கடா. பார்த்து வைக்கிறேன். அது வேற ஒருத்தங்க. ஏங்க அவங்கள மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏன் பாக்குறீங்க? துவதான் பிரதர் இருக்குது. சாரி பிரதர், இந்த பிரஸ் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன் பிரதர். இல்லைதான் கிடைச்சி இளவரத்து. நல்லா க்ளோஸ் அப் ஃபேஸ் மட்டும் வச்சுக்கிறேன். க்ளோஸ் நினைக்கிறேன். வேற நினைச்சுக்கிறேன். நல்லா 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 சிரிங்க. நல்லா சிரிச்சுட்டு இந்த சிரிச்சுட்டு இல்லைன்னா மறைங்க. நம்ம மறைச்சிட்டே கொடுங்க. நல்லா மறைங்க. நல்லா மறைங்க. என்ன இவன் கிட்ட வந்து அடிப்போ தூரம் நல்லா மறைக்க. ஒரு காமெடி சொல்ல வடிவேலு. நல்லா மரடா நல்லா மரடா நல்லா வரடா நல்ல வரடா வாங்கி தரேன். நல்லா நக்கிட்டு நல்லா மறைங்க. போட்டோ ஃப்ரேம் வேற டைம் ஆகுதுடா. பைத்தியமாடா நீ. எடுக்குறேங்க, உட்காருங்க. நானே பண்றேன். இப்போ பைத்தியக்காரன் பிரதர் பிரதர் இது தோருக்கு வேங்க 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 பிரதர் பிரதர் இருக்கு. எங்கே போய் பாருங்க. எங்கடா இது? அந்த பழைய கேபிள் காண தேடிந்தாரு அண்ணா. அந்த கேபிள் காண தேடிந்தாருங்க. பார்த்து பேசு பார்த்து மேய்க்கலன்றல. யார் பார்த்து மேய்க்கிறா? டேய் பார்த்து பேசுறா. கேமரா புடி வச்சு போட்டுறேன். பார்க்க மாட்டேன். நல்லா முறைங்க. நான் வேணா 10 பேர் வாங்கி பானிபுரி இந்த நக்கிட்டு முறைங்க. அது முறைச்சதான் அந்த வில்லனோட பேச வரும் பாத்தீங்க. தப்பு சாரி மாதிரி கிளம்புறா. நான் பார்த்து இதெல்லாம் வாழ்த்துற. எத்தனை மணிக்கு வெளியே வருவா? 5:45 வருவேன். இல்ல 5:45 தான் வருவேன். ஆனா 6 மணிக்கு முன்னாடி கிட்ட வச்சு எடுக்காதீங்க. பின்னாடி எடுங்க ப்ரோ. பின்னாடியா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறீங்க. இன்னும் கிட்ட வந்துடுறீங்க நீங்க.
போட்டோ எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துடுறீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து முத்தம் தான் கொடுக்கணும். கொஞ்சமா லூஸ்மா பண்ணுறேன்னா நீ நீ நாளை எனக்கு ஒண்ணு போய் கடையில் சேர்த்து வச்சுக்கிறான் லூஸ் மாதிரி. யாருக்கு லூஸ் மோசன் ஆகுது இப்போ? நான் கூட எடுக்க மாட்டேங்க. சம்பளம் கேட்கற சொல்லி கொடுக்க மாட்டாருங்க. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்கடா. ஆமாங்க. சூனியம் தானே சாம்பிராணி கொடுக்க சொல்லுங்க, மூக்குல வச்சுக்கிறேன். போட்டோ எடுத்துரும் பாத்தீங்க, இந்த லென்ஸ் வந்து நல்ல மூஞ்சா தான் இப்படி திரும்பிக்கும், கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இப்படி நின்றும் ஸ்டெடியா, அது திரும்ப மாட்டேங்குது. பிடிக்காத கடிச்சு பாருங்க. ஏன் நான் போட்டோ தான் எடுக்க வந்தேன். என்ன மூக்குல பொடி போறீங்களா? அறிவு இல்லை, அதோட அவள் தான் நமக்கு. எதுக்கு அடிக்கிறீங்க? போட்டோ எடுக்க போறே இல்ல, இருக்குதா இல்லையாடா? போட்டோ தானே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது. பிரேம் குத்துறேன்னா போட்டோ எடுத்து குறானே. உட்காருங்க உட்காருங்க. நான் ஏன் உட்கார்னா? தயவு செஞ்சு உட்காருங்க. டைம் ஆகுது, நீ எடுத்து விடு. இருங்க உட்காருங்க பிரதர். இதுல போட்டோ இருக்கு வச்சுக்கங்க, நாளைக்கு வந்து பிரேம் எடுத்துட்டு தரேன். இது என்னது இது? அது உண்மை. டைம் ஆகுது. மேரேஜ் பண்ணேன் நான் சையால. ஏங்க போடுறீங்க? என் கடை நான் தாங்க போடுவேன். எதுக்கு அடிக்கிறீங்க? மரியாதை கொடுத்து பேசு. ஒரு கடைக்கு வரவங்க எப்படி தான் பேச, ஒரு கஸ்டமர் கிட்ட திறந்து விடல அப்படி வந்துடுறாங்க. எப்படி பார்க்க மாட்டான். அப்படி வந்துடுறாங்க. நான் எப்படி நான் பேசுறது? வரும்போது உள்ள வர கேட்க மாட்டேங்க. மண்ணில் நான் தொடக்கிறேன். வேற வரல அடிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணாங்க உனக்கு? இப்போ போட்டோ எடுக்க சொன்னா எடுக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு மூஞ்சி சரியில்லை, என்ன பண்றது? நான் போட்டோ எடுக்க வந்தேன் ப்ரோ. அப்படியே லவ் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடுவீங்க. அப்புறம் போஸ்ட் அடிக்கணும். ஒரு போட்டோ நீங்க இவ்வளவு நேரம் பேச ஒரு போட்டோல எவ்வளவு விஷயம் நடக்கும் தெரியுமா? ஒரே போட்டோல ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் போட்டோ எடுத்து பாருங்க, அப்படியே செலக்ட் ஆயிடாப்புல, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, அப்படியே சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாப்புல. ஃப்ரேம் தரேன்னு சொன்னாரா? இப்போ ஈவினிங் வாடா நான் தரேன்னு சொன்னேன். பிரேம் தரேன்னு சொன்னாரா? ஷோ பிரேம் எனக்கு லீவுங்க, நாளைக்கு தாங்க வேலைக்கு வருவோம். பிரேம் அவன்கிட்ட குத்து வச்சிருக்க மாதிரி நினைக்கிறேன். பிரேம் தான் தரேன்னு சொன்னாரு. என் பேர் பிரேம் இல்ல, பிரபாகரன். பிரபாகரன். நீ எந்த பேர்னா வச்சுக்கிற, நீ போட்டோ பிரேம் குறா. பிரேம் லீவுங்கன்ற போட்டோ பிரேம் போட்டு நாளைக்கு காமெடி தான் பண்றா. பிரேம் லீவு. பிரேம் பண்ண நெல்படா. இல்ல லீவு. அடிக்காதீங்கண்ணா, புடிங்க. இப்போ டீ சாப்பிட்டு வரேன் கொஞ்ச நேரம். டேய் டயர்டா இருக்கு, அடிச்சிங்களா? யாரும் சரியில்லைன்னு நினைக்கிறானேம்மா. அப்படி பக்கத்துல பேக்கரிக்கு நேந்திர பழ சிப்ஸ் வாங்கிட்டு கண்டிப்பா அதானே வேணும். நேந்திர பழ சிப்ஸ் கேட்டீங்களா? யாரும் சரியில்லை சொன்னீங்க. ஒழுங்கா போட்டோ எனக்கு காலை கேட்காதீங்க. நான் என்ன பண்ண காலையில் சொல்லுங்க நல்லா. என்ன சொன்னீங்க? டேய் உங்க நேரம் சரியில்லைன்னு நேரம் சரியில்லையா? எவரடி பேக்கரி அதை கல்ல இருக்குது வாங்கி மாட்டீங்க. நம்ம கையில் கடக்க 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 ஆடி வாங்க வேண்டியதா இருக்கு. சாவுற நீ எல்லாம் போட்டோ. டேய் நீ என்ன பண்றீங்க? நீ யாரா நீ? செத்துறேன் சாவரா நீங்க. நீ செத்துரு. உண்மையை செத்துருவேன். போட்டோ பண்ணி ஃபோன் பண்றவனுக்கு எனக்கு செத்துறேன். எனக்கு பிரேம் யார் போடுவா? நீங்க போடுவீங்களா? டேய் உனக்கு அடிப்பாங்க பேனர் எல்லாம் நல்லா. 10க்கு 15 அடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். எனக்கு அதான் பிடிக்கும். டேய் உன அடிக்க ஆரம்பிக்கல. அச்சா மத்த போய் செத்துற மாதிரி இப்ப அச்சா. அப்போ ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு மதுரைக்கு போகணும். நான் காசு இல்லை நினைச்சேன். அடிச்சிங்கன்னா போய் சேர்ந்துடுறேன். நீ உன்னை பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிருந்தா பார்க்க முடியல. மூஞ்சி என்னங்க பண்றது? பார்க்க முடியாது, எடுக்க மாட்டேன். தெரிஞ்சல உங்களுக்கு பார்க்க முடியல. பார்த்துட்டு போங்க நல்ல போயிட்டு பழிச்சு அடிக்கிறீங்க. ஒரு ஈவா இல்லாம காட்டு மிராண்டி பயிலாம் வந்தேன். யார சொல்ற மாதிரி சொல்லுறீங்க. அப்புறம் மரியாதை இல்லை உங்களுக்கு. உங்களை சொல்லலண்ணா, மத்தவங்களை சொன்னா அவங்கள சொன்னா டேரக்டா சொல்ல முடியாது. காட்டு மிராண்டி பயிலாம் சொல்ல மாட்டேன்னா. இதோட ஆதார் கார்டில் ரெடி பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஆதார் கார்டு ரெடி பண்ண போட்டோ வேணுமா? அப்படி சொன்னீங்கன்னா மூஞ்சி கறியா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. ஆக்சுவலாக அங்கே எடுத்தாலும் அப்படிதான் இருக்கும் மூஞ்சி, அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி இங்கே எடுத்து கொடுத்துட்றேன். சரி சரி. கறி எடுத்து தப்பில்லாமா? ஆதார் கார்டு மூஞ்சி எப்படிங்க இருக்கும்? அப்படிதான் இருக்கும். போட்டோ எப்படி வரும் ப்ரோ? தெரியாம சிக்கிட்டேன் தான் நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா ஆமா தானே? ஆமா கரெக்டாக வந்து சிக்கிட்டீங்க. இது வேற ஒருத்தருக்கு வலை விரிச்ச வலை, நீங்க சிக்கிட்டீங்க. யாரு சொன்னா? முடி வச்சுட்டு ஜீன் சட்டை போட்டு ஒருத்தன் வந்தான். அவனை சொன்ன நான் முடி வச்சுட்டு கேட்டா லைன் டே சாப்பிடுவோம், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்குன்றான். யார கலையர் நீ? அண்ணன் சொன்னாரு ஏதோ இங்க டிக்டாக் பண்ண நம்ம சிங்கம். அவனை தான் சொன்ன ஓடா பண்ண நம்ம. நான் தானே மயிர். நான் தானே அது. நான் தானே போட்டோ எடுக்கிறேன் அவன் சொல்லிட்டு வந்தது. அவர் தானே சொல்லுவாரு. அவனு அசிங்கமா திட்டுவாரு. நான் உங்களுக்கு கேட்டு அவன் திட்டினானா? ஆமா சிங்கம் சிங்கம் சொல்லுவாப்புல. இப்போ நான் ஃபோன் போட்டு கேட்டேன்னா அவர் தான் சொல்லுவாரு சிங்கம் சிங்கம் போட்டா ஃபோனு. அதுக்கப்புறம் மரியாதை இல்லை. இந்த மாதிரி பேசியிருந்தேனா வேற மாதிரி ஆயிடும். நீங்க டிக்டாக் பண்ணுவீங்களா? உங்களா சொன்னாரு டிக்டாக் பண்ணிட்டே இருப்பான், சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு சிங்கம் போல அப்படி பண்ணுவீங்களா டிக்டாக்ல? 5 1 மாதிரி போச்சாம. அவர் என்ன சொன்னாரு? போட்டோ பிரேம் டைம் ஆகுதுன்ற. எத்தனை வாட்டிங்க சொல்றது? போட்டோ இருக்குதுங்க. பிரேம் லீவுங்க இன்னைக்கு. லீவுங்க சத்தியமா லீவாங்க. சத்துறாங்க வலிக்குது. இருங்க 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 கொஞ்சம் இருங்க பிரதர். பிரதர் கண்டிப்பா பிரேம் லீவ் பிரதர், நாளைக்கு வந்துருவான். ஏங்க இருங்க, அவன் லீவ் போட்டு நான் என்ன பண்றது? டேய் போட்டோ பிரேம் எடுத்துக்குறா. நீ டென்ஷன் ஏத்தாதடா என்ன. ஐயோ மறுபடியும் அதானே சொல்றேன். போட்டோ இருக்குது பிரேம் லீவு. இல்ல அவர் பேசுறது பார்த்து நான் பேசுறேன். அவர் சொன்னாரு
சிங்கம் போல சென்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படி நான் லைன் டேஸ்ல கொட்டை இருக்குமா கொட்டை இருக்காதான்னு கேட்டேன். அதான் அவர் சொன்னாரு, அவனே வருவான் அவன்கிட்ட கேட்கறாரு. அவர் தான் சொன்னார், என்னைக்காச்சும் கண்ணில் பட்டானா அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேளுனாரு. இருக்கா இல்லையா? பிரேம் லீவு, பிரேம் லீவுங்க. மாசத்துக்கு 10 நாள் லீவ் போடுறாங்க, நான் என்னங்க பண்றது? கண்ணு நாயில போட்டோ கிடையாது, என்ன வந்து அடிக்குது அவனால. நல்லா இருங்க, மன்னிச்சுட்டு வருது. காலையில் எவ்வளோ இப்போ விழுந்தீங்க காலைல மேய்ச்சிட்டேன்னு எத்தனை நாள் மறுபடியும் புக்கு மேய்ச்சிங்க. எடுங்க எடுப்பேன் நான் மெதிக்கலையே. எடுக்கிறேன் பிரதர் எடுக்கிறேன் பிரதர் சும்மா பிராங்க் ஷோ பிரதர், சும்மா பிராங்க் ஷோ பண்றோம். கொட்டை இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? அப்ப இருக்கும் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. அது டிக்டாக் சிங்கமே லைன் டேஸ்ல கொட்டை இருக்கா இல்லையா? ஆரஞ்சு மிட்டாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிட்டாய் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்டு வந்து என் கடையோட ஓனர் வந்து ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கப்புள் கியூட் கப்புள் அப்படின்னாரு. ஆனால் க்யூட்டாக தான் இருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராங்க் பண்ணுனாரு. ஸோ அதனால் ப்ராங்க் பண்ண வந்தேன். ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் வந்து வந்திருக்கோம். கேமரா அங்கே இருக்குது. ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அப்படிதான் இருக்காரு. ஹாய் சொல்லுங்கள். வரல ஹாய் சொல்லுங்க. ஆரஞ்சு மிட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிக்டாக் ஐடி இப்போ போனதுனால இப்போ எதில் இருக்காருன்னு தெரியல. எதில் இருக்கீங்க? இன்ஸ்டாகிராமில் சிங்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல வந்து பேரிச்சம்பழத்தில் கொட்டை இருக்குமா இருக்காதுன்னு கேட்டு சொல்லுங்க.